சிறைச்சாலையில் யோசேப்பு. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. போத்திபார் யோசேப்புக்கு தீங்கு செய்கிறான். தன் மனைவி யோசேப்புக்கு விரோதமாக தன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் போத்திபார் நம்புகிறான். யோசேப்பின் வஸ்திரமும் போத்திபாருடைய மனைவியின் கையில் இருக்கிறது. சூழ்நிலை அவளுக்கு சாதகமாக இருக்கிறது. யோசேப்பு குற்றமற்றவர் என்பதை அங்கே நிரூபிக்க முடியவில்லை. யோசேப்பும் தன்னுடைய வஸ்திரத்தை அவர் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போய் விடுகிறார். போத்திபாரின் மனைவி தன் புருஷனிடத்தில் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தெளிவாக குற்றம் சொல்லுகிறாள். போத்திபாரும் தன் மனைவியின் வார்த்தைகளை நம்புகிறான். யோசேப்பு போத்திபாரின் வீட்டை விட்டு வெளியே ஓடினாலும் அவரால் எகிப்து தேசத்தை விட்டு ஓடிப்போக முடியாது. போத்திபார் பார்வோனுடைய பிரதானியாகவும் தலையாரிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கிறான். போத்திபார் எகிப்து தேசத்திலே உயர்ந்த பதவியில் இருப்பதினால் அவன் யோசேப்பை எளிதாக தேடி கண்டுபிடித்து விடுகிறான். போத்திபார் யோசேப்பை ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் ஒப்புவிக்கிறான். யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருக்கிறார். குற்றம் சாட்டுகிறவர்களுடைய பொறாமையினாலும் அநீதியினாலும் அநியாயத்தினாலும் நீதி அமைதியாகி விடுகிறது. இந்த சூழ்நிலையிலும் போத்திபார் யோசேப்பிடம் நீதியாகவே நடந்து கொள்கிறான். எல்லா நிகழ்ச்சிகளிலும் தேவனுடைய கரம் இருக்கிறது. போத்திபாரின் வீட்டின் ஒரு பகுதியில் சிறைச்சாலை இருக்கிறது. போத்திபார் பார்வோனுடைய தலையாரிகளின் தலைவன். போத்திபார் நினைத்திருந்தால் யோசேப்பின் தலையை எடுத்திருக்கலாம். விசாரணை எதுவும் தேவையில்லை. ஆயினும் அக்காலத்தில் அரசாங்கத்தை சில நீதி நெறிகளுக்கு உட்பட்டும் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டும் நடத்தி வந்திருக்கிறார்கள். யோசேப்பு இப்போது அடைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலை எகிப்து தேசத்தில் மிகவும் முக்கியமான சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில் ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலையில் காவல் அதிகமாய் இருக்கும். சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு தண்டனையும் அதிகமாய் கொடுக்கப்படும். எகிப்து தேசத்தில் பல சிறைச்சாலைகள் இருக்கிறது. அவற்றில் இந்த சிறைச்சாலையே மிகவும் மோசமான சிறைச்சாலை. போத்திபார் இந்த சிறைச்சாலையை விசேஷமாய் தெரிந்தெடுத்து அதிலே யோசேப்பை ஒப்படைக்கிறான். யோசேப்போடு கூட அந்த சிறைச்சாலையில் அவருடைய சிநேகிதர் யாரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு ஆறுதல் சொல்லவோ ஆதரவா இருக்கவோ அங்கே யாரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் யோசேப்பின் மேல் கிருபை வைக்கிறார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய ஜனம் எங்கே இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய கிருபையுள்ள பிரசன்னமும் இருக்கும். சிறைச்சாலை கதவுகளால் கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் யோசேப்பை விட்டு ஒருபோதும் விலகி போவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினால் யோசேப்பு இப்போது சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தரும் அவரோட கூட அந்த சிறைச்சாலையில் இருக்கிறார். நம்முடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்போது நாம் சிறைச்சாலையில் இருந்தாலும் நம்முடைய நல்ல தேவன் நம்மோடு கூட அந்த சிறைச்சாலையிலும் இருப்பார். யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அவர் அங்கே அநேக நாட்களுக்கு கைதியாய் இருக்கவில்லை. யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கிறது. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவிக்கிறான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்விக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிற மற்ற குற்றவாளிகளை ஆளுகை செய்யும் பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் அந்த சிறைச்சாலையில் கைதியாக இருந்தாலும் அங்கே ஒரு பிரபுவை போல இருக்கிறார்.
யோசேப்புக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கிறது. இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தரே யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்கிறார். நமக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும் போது மனுஷருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது மனுஷருடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் நமக்கு கிடைக்கும். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் எதிர்பாராத ஜனங்கள் நமக்கு சிநேகிதராய் இருப்பார்கள். அவர்கள் நாம் எதிர்பாராத விதத்திலே நமக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை சிறைச்சாலை தலைவனும் அறிந்து கொள்கிறான். யோசேப்பு எதை செய்கிறாரோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதையும் சிறைச்சாலை தலைவன் புரிந்து கொள்கிறான். இதனால் யோசேப்பின் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு தன்னுடைய வீட்டிலே வேலை செய்தபோது போத்திபார் யோசேப்பை நம்பவில்லை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலை தலைவன் அவரை முற்றிலுமாய் நம்புகிறான். சிறைச்சாலையில் அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்விக்கிறார். சிறைச்சாலையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் யோசேப்பின் கட்டளையின் பிரகாரம் நடைபெறுகிறது. இது எகிப்தில் யோசேப்புக்கு கிடைத்த இரண்டாவது வெற்றி. உலக பிரகாரமாக இதை சொல்லும்போது அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேத வாக்கியம் இஸ்ரவேலின் தேவனுக்கே எல்லா மகிமையையும் செலுத்தி இதை தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறது. சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவர் மீதும் யோசேப்பிற்கு அதிகாரம் இருக்கிறது. சிறைச்சாலையில் நடக்கும் எல்லா காரியங்களுக்கும் யோசேப்பு பொறுப்பானவராக இருக்கிறார்.